கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேரட் பொரியல் நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ நான் வீட்டுக்காக பண்ணுறேங்கிறதுனால நான் ஆனியன் சேர்த்துனேன். நம்ம சாமிக்காக நம்ம பண்ணணும்னா எந்த பொரியல் பண்ணிங்கனாலும் சரி நீங்கள் ஆனியன் சேர்த்தாம தான் தனியாக எடுத்து வச்சுருந்து நீங்கள் சாமிக்காக படையலுக்கு நீங்கள் தனியாக தான் பண்ணி ஆகணும். வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ எடுத்துருக்குறேங்க கேரட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நல்லா இப்படி உருளைக்கிழங்கு சீவுமில்ல அந்த மாதிரி இப்படி நல்லா சீவிட்டு இது ஃபுல்லாமே நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம சிறுசாக கட் பண்ணிக்கலாம். தேங்காயும் உடைச்சி திருவிக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் இதை நம்ம எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா தோல் நீக்கிட்டு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி நான் சேவல் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நைஸாக கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் திருவி வச்சு இந்த ஆனியனும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க சமைக்க போகலாம். கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியது, 5-6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க, 3 பெரிய ஸ்பூனு சமையல் எண்ணெய், கடுகு மிக்ஸ் பண்ணிய கடுகு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கறிவேப்பிலை, துருவிய தேங்காய். ஒரு 2 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிய கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஜீரா 1 ஸ்பூனு சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிறிதளவு சால்ட் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா 2-3 நிமிஷம் இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கறிவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துருங்க. பச்சை மிளகா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மிளகாத்தூள் தனியாக பவுடர் எதுவுமே இல்லை, இது மட்டும்தான். ஏன்னா பொரியல் மிளகாத்தூள் சேர்த்தக்கூடாது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருங்க 1 ஸ்பூனு. சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசனை இல்லாமல் இப்படி நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த கேரட் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருங்க. சால்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. ஏன்னா இந்த கேரட் ரொம்ப நாசுக்கானது, சாஃப்டாக இருக்கும். இந்த காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்டீம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஸ்டீமில் தான் வைக்கணும். இவ்வளோ நேரம் ஹையில் இருந்தது, இப்போ ஸ்டீம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த காயிலேயே தண்ணி விடும், கேரட்லேயே தண்ணி விடும் நல்லா. அதனால தான் ஸ்டீம் கம்மியாக வைக்க சொல்கிறது. தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. இன்னொரு 4 நிமிஷம் இருக்கட்டும்.
இந்த கேரட்டில் வந்து விட்டமின் சி இருக்குது. அதனால் இது வந்து நம்ம கொதிக்க வச்செல்லாம் தண்ணி வடிக்கக்கூடாது. அதனால தான் இது வந்து ஸ்டீம் கம்மியாக வச்சிங்கன்னா அதுலேயே தண்ணி விடும். 4 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த ஜூஸ் எல்லாம் இழுத்துருச்சு. இதனோட ஜூஸே நிறைய வரும் இதில். அதனால் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் வந்து நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் சிறிதளவு கறிவேப்பிலை இப்படி வச்சுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இப்படியே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கம்மி ஸ்டீம்லேயே குக் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மகாவிஷ்ணு பூஜை வருது இல்லைங்களா, அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பொரியல் வந்து நீங்கள் இலையில் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொரியல் பண்ணிடலாம். எந்த பூஜை வந்தாலும் நம்ம இந்த மாதிரி பொரியல் பண்ணி அசத்திடுங்க. இந்த கேரட் பொரியல் வந்து காம்பினேஷன் வந்து ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேரட் பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.